இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் எம்பி திரு KCP இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ அமமுக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி NDA கூட்டணிக்குள்ள மீண்டும் கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காங்க. இது கம்பார்ட்மெண்ட் சீட் ஷேரிங் அப்படின்ற முறையை நோக்கி நகருதா, இல்லை ஒரு ஒன்றுபட்ட கூட்டணி வடிவில் NDA இந்த தேர்தலை சந்திக்குமா? முதற்கட்டமாக எல்லோரும் ஒரு கூட்டணிக்குள் இணைந்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி நன்கு பலன் தரும் பட்சத்தில், வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கிற பட்சத்தில் ஒருவருக்கொருவர் சரியான புரிதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அந்த புரிதல்கள் ஏற்படுகிற பொழுது எதிர்காலத்தில் ஒருங்கிணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக ஏற்படும். இது ஒரு வரவேற்க தகுந்த அம்சமாகத்தான் அதிமுக தொண்டர்கள் பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற குரல்கள் இனிமேல் எங்கேயுமே கேட்க போறது கிடையாது அப்படின்ற நிலைமையை OPS தனித்து விடப்பட்டதன் மூலமாக ஓரளவுக்கு சமைக்கையா புரிந்து கொள்ள முடியுதா, இல்லை இன்னும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு, பாஜக மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்ற குரல்கள் இருக்கா? OPS தனித்து விடப்பட்டார் என்று அவரோடு பயணித்த சிலர், அதாவது திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு அவரே கூட இன்று காலை பத்திரிகையாளர் சந்திப்புல அறிவாலயத்துல பேசுகிற பொழுது கூட சொல்லியிருப்பார், அவரை அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக விருப்பங்கள் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வந்தால் OPS உடன் மட்டும்தான் வருவேன், அவர் மறுத்துவிட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவரவர்கள் எல்லோருமாக ஒன்றாகவோ தனித்தனியாகவோ அதிமுகவில் இணைந்து பயணிப்பதைத்தான் எல்லோரும் விரும்புறாங்க. திரு OPS அவர்களும் தினகரனை போல தனியாக ஒரு கட்சி துவக்கி இந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்கிற கோரிக்கை ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பாகவே அவரிடத்துல வைக்கப்பட்டது. அதைத்தான் திரு வைத்தியலிங்கம் சொல்லியிருப்பாரு. அவர் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டுகிறார், காலதாமதப்படுத்துகிறார் என்று சொல்லியிருப்பார். அது அவர் தொடுத்திருக்கிற அந்த வழக்குகளில் ஏதேனும் பின்னடைவை தருமோ என்பது அவருடைய யோசனையா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அவரோடு இணைந்து வழக்கு தொடுத்த வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போயிட்டாரு. அவரோடு இணைந்து வழக்கு தொடுத்த மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டாரு. இணைந்து வழக்கு தொடுத்த JCT பிரபாகரன் தாவேக்காக்கு போயிட்டாரு. அப்ப இவர் மட்டும் தனியா இருந்து அந்த வழக்குல எந்த அளவுக்கு சாதிக்க முடியும் என்பது தெரியல. அவரும் குறைந்தபட்சம் முதற்கட்டமாக ஒரு தனி கட்சியை பதிவு செய்து இந்த கூட்டணியில் அவர் இணைந்து கொள்ளலாம், அல்லது தினகரன் கட்சியில் அவரும் அங்கம் எடுத்து அதிமுக கூட்டணியில் இணைந்து பயணிக்கலாம். அநேகமா அவரோ அல்லது அவரது மகன்களோ தினகரனுடைய கட்சியில் வேட்பாளர் ஆவதற்கு ஆன சாத்தியக்கூறுகள் இன்னும் இருப்பதாகத்தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பார்க்கிறேன். இப்ப உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு KCP. OPSக்கு இன்னும் வாய்ப்புகள் இருப்பதாக திரு KPS தெரிவித்திருக்கிறார். அதே நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தற்போது வரைக்கும் அன்புமணி, புதிய நீதி கட்சி, IJK, TTV தினகரன் தலைமையிலான அமமுக போன்ற பிரதான கட்சிகள் என்பது அங்கம் வைத்திருக்கின்றது. 2024 NDA கூட்டணி தனித்து போட்டியிட்ட நிலையில் அதிமுக தன்னுடைய தலைமையில் கூட்டணியை அமைத்து தனித்து களம் கண்டது. 2021 தேர்தலை போலவே மீண்டும் ஒரு ஒன்றுபட்ட NDAவாக இந்த கூட்டணி அமைப்பதற்கான சூழலை பாஜக விரும்புவதாக தெரிகிறது. இன்னும் தேமுதிக இந்த கூட்டணியில் சேரக்கூடிய பட்சத்தில் இந்த கூட்டணி என்பது ஒரு முழு வடிவம் பெறுவதற்கான சூழல் இருப்பதாகவே தென்படுகிறது. இதோட